ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ம், நிறைய பேர் பீட்ரூட்டு, கற்றாழை, முல்தானி மிட்டி போட்டு 3 ஒரு கேட்டகரி கேட்குறாங்க. ஒரு கேட்டகரி வெறும் முல்தானி மட்டும் போதுன்றாங்க. அதனால 2யுமே தனித்தனியா செஞ்சுருக்கேன். இங்க பாருங்க. எவ்வளோ கல்லு மாரி இருக்கு பாருங்க. ஓகே. என்ன எடுக்கணும்? இது வந்து பீட்ரூட்டு, கற்றாழை, முல்தானி மிட்டி. இது என்னோட ரெகுலர் கஸ்டமருக்காக நான் செஞ்சது. இது வந்து இதை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இது வந்து வெறும் முல்தானி மட்டும். இங்கே இருங்க. எப்படி வருது பாருங்க. ஒட்டுச்சா எங்கேயாச்சும்? இல்லை. ஒரு கையில் ஃபோனு, அதனால் கொஞ்சம் இப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணுங்க. ஒரு கிளாஸு தண்ணி, ஒரு கிளாஸ் காசிக் சோடா, 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் ஜூஸு அப்படின்லாம் ஊற்றி பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு அப்போ தான் செய்யும். சோப்பு வந்து நல்லா இருக்காது, பூசணம் முடிச்சு போயிடும். இதில் எங்கேயாச்சும் சோடா பாம் ஆயிருக்கா? எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? கற்றுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணால் எங்கள் வீட்டில் வந்து பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜு. இல்லை நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ். ஓகேவா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.